ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சந்தியாஸ் கிச்சன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னுடைய ஃபேவரட்டான ஃபில்டர் காஃபி. ஒரு காலத்தில் ஃபில்டர் காஃபி அப்படின்னாவே சுத்தமாக வராது. ஆனால் ஃபில்டர் காஃபி குடிக்கிறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மார்னிங் எழுந்து வந்த உடனே ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சதுக்கப்புறம் தான் எங்கள் வேலையே பரபரப்பாக ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அமேசானில் ஒரு ஃபில்டர் காஃபி மிஷின் வாங்கியிருந்தோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குங்க இது யூஸ் பண்ணதுக்கப்புறம். இப்போ எனக்கு காஃபியும் பர்ஃபெக்டாக வருது. ஸோ அந்த மிஷினை பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணிடணும். நாபை டச் ஆகாத அளவுக்கு மேலே அந்த இது பொன்னல் மாதிரி இருக்கிறத போட்டுட்டு, அந்த ஃபில்டர் மாதிரி இருக்கிறத போட்டுட்டு, அதுக்கு மேலே காஃபி பவுடர் ஃபில் பண்ணி லாக் பண்ணி எடுத்து கேஸில் வச்சிடணும். கேஸில் எனக்கு ஃபிக்ஸ் ஆகலன்றதுக்காக கீழே ஒரு பேஸ் வச்சுருக்கேன். வச்சுட்டு இது நல்லா கொதிக்க விடணும். சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் பாலை காய்ச்சிக்கிட்டேன். பால் நல்லா ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்கணும். ஒரு பக்கம் ஃபில்டர் காஃபி டிகாஷனும் ரெடி ஆகிட்டுருக்கணும். இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா பபுள்ஸ் மாதிரி ஃபுல்லாக சத்தம் ஒரு ஸ்மெல் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாருங்கள், இப்போ கீழே ஊற்றின தண்ணி மேலே வந்துருச்சு. நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் அந்த நீராவி அப்படிங்கிறது. ஸோ அதே அந்த ஒரு கான்செப்ட் ஆஃப் இது பண்ணி தான் இந்த ஃபில்டர் காஃபி மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் காஃபி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா டிகாஷனும் ரெடி ஆகிடுச்சு, பாலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் காஃபி ரெடி பண்ணிடலாம். இந்த ஃபில்டர் காஃபி அப்படின்றது பிடிக்காதவங்க அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்கள், இல்லைனா சுகரே இல்லாமல் குடிங்க. ஸோ ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கப்பு நாட்டு சக்கரை போட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டதுக்கப்புறம் இந்த டிகாஷன் எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த டிகாஷனை ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஹேண்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணுறது கூட உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. அந்த டிகாஷன் எடுத்து ஊற்றி இதில் ஒரு கீழே பார்த்திங்கன்னா ஒரு காஃபி பவுடர் நிற்கிறதோ அது மாதிரி எந்த இஷ்யூமே இல்லைங்க. அவ்வளோ அமேசிங்காக இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் காய்ச்சின சூடான பால் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். காஃபியில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபில்டர் காஃபியில் எவ்வளோ கவலை நீங்கள் தூக்கி அதை நுர வர அளவுக்கு ஆற்றுறீங்களோ அவ்வளோ கவலை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எனக்கு ஆற்றுறதுக்கு அந்தளவுக்கு வசதியாக இல்லை. அதனால் டம்ளரில் ஊற்றி நாங்கள் அதை ஆற்றிக்கிறோம். ஆற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப்பில் நீங்கள் சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஒரு வாசனையோட இதோடு குடிக்கும்போது. ஸோ இந்த மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு அமேசிங்காக போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் தட் இந்த ஃபில்டர் காஃபி குடித்ததுக்கப்புறம் ஸோ எனக்கு என்றைக்குமே மார்னிங்கில் இந்த ஃபில்டர் காஃபி குடித்ததுக்கப்புறம் என்னோடய டேவை நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். அவ்வளோ சூப்பராக போகும் என்னோடய டே. ஸோ இப்போ என்னோடய ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடுச்சு. see you guys. நீங்களும் மறக்காமல் இந்த மெஷின் முடிஞ்சால் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. இந்த மீதி ஃபில்டரை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எடுத்து அப்படியே நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இது ஈவினிங்கோ இல்லை மார்னிங்கோ பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜஸ்ட் பாலை மட்டும் கொதிக்க வச்சு ஃபில்டரை ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஃபில்டர் காஃபி ரெடி.